கடைசியாக பார்க்கறதுக்காக வந்தேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மதுரையில் இப்படி ஒரு தேட்டர், சூப்பரான தேட்டர் வந்து இப்படி கடைசியாக பார்க்குற மாதிரி கஷ்டத்தோட போயிட்டு இருக்கேன் தான். நாங்கள் காலேஜில் பூரா இங்கே தான் அதிகமாக வந்திருப்போம். மறக்க முடியாதனால மறுபடியும் இந்த தேட்டருக்கு வந்து தியேட்டரை மிஸ் பண்ணுறதுங்கிறது மதுரைக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு உண்மையிலே வந்து ஃப்ரெண்டை மிஸ் பண்ணுற மாதிரியான விஷயம் நான் யோசிக்கிறேன். சகஜம் தானாலும் இதை ஏற்றுக்க முடியல, கொஞ்சம் வலி. லாஸ்ட் மூவி நல்ல படமாக ப்ளே பண்ணியிருக்காங்க. சாடு சைடு இந்த தேட்டருக்கு நல்ல மெம்பரும் தான் தேட்டரு. இந்த படம் பார்த்து சாடு சைடு இப்போ தேட்டர் என்னுடைய தேட்டர் இடிக்கிற மாதிரி நம்ம வீடே இடிச்சு நம்ம சொத்து பறிமுதல் போனால் எப்படி ரொம்ப ஃபீல் பண்ணுவோமோ அந்த மாதிரி ரொம்ப ஃபீலிங்காக தான் சார். தேட்டர் வந்து இடிக்கிறது வந்து நேற்று கேட்டது வந்து ரொம்ப என்னோட ரெகுலர் ஒர்க்கே ஓடலை. என்னடான்னு ஒரே மனசு பூரா ஒரே ஒரு அலை பஞ்சு இருந்துச்சு. ரொம்ப சோகமாயிருச்சு. நம்பவே இல்லை. சரி, இது அடுத்து இன்னும் டெவலப் பண்ணுவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஃபுல்லா இது பண்ண போறாங்க அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை செய்தி. என் மக தான் மட்டும்தான் தூக்கி படிச்சு நம்ம எங்களோட வாழ்க்கையிலே கலந்து போன ஒரு விஷயம் அம்மையா தேட்டருங்கிறது. ஃபேமிலியோட வர்றது சென்டிமெண்டா டச் ஆயிடுது. என்ன பண்றதுன்னு தெரியல. என்ன நிறைய நினைவுகள் இருக்குல்ல. எவ்வளவு நாள் எங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்தது இந்த இடம். அப்படியே உண்மையிலே இதுக்கெல்லாம் நன்றி சொல்லணும். யார் ஓனரோ அவங்க எல்லாருக்குமே இதுக்கு நன்றி கடன்படுத்தணும்.